ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. பிரவீன் சார், உங்களுக்கு நாங்கள் என்ன சார் பாவம் பண்ணோம்? வீக்காவை ரசித்தது, வீக்கா மேலே லவ் வச்சது எங்கள் தப்பா? உங்கள் தப்பா? ஒன்றுமே புரியலையே. ஏன் சார் எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? இப்படிலாம் அப்டேட்ஸ் கொடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது விஷயத்த நான் சொல்லக்கூடாது. சொன்னால் நீங்கள் எல்லாருமே ஹர்ட் ஆவீங்க. இப்படி நடக்கிறது தான் நிறைய ஹைலி சான்சஸ் இருக்குது. என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியுது. அது ஒரு ஹோட்டல், ஓகேங்களா? ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துருக்காங்க. ஒரு ஜூஸ் ஷாப் மாதிரி எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட சிரிப்பு, அவருக்கு ரீபோஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் ஷேர் பண்ணிப்பேன். ஒரு மாதிரி ஸ்மைலியான வீடியோ தான் போட்டிருப்பாங்க. பேக்ரவுண்டில் சாங் நிலவு கென்னடி என் மேல் கோவம் அந்த மூவிலேருந்து சாங்கும் போட்டிருப்பாங்க. எனக்கு என்ன கெஸ்ட்னால், கண்டிப்பாக விஜய் கிட்ட தான் எல்லாருமே வந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாக சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த வீக்கா ஃபேன்ஸ், எம்என் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இருந்த ஒரு ஆசை, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்து காவேரியோட ரியாக்ஷன் பார்த்தோம் நம்ம எல்லாருமே. அதை விஜய் கிட்ட சொல்லும்போது விஜய் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு, அவரோட நடிப்பில் எப்படிலாம் காமிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணோம். ஈவன் காவேரியுமே அதுதான் வெயிட் பண்ணாங்க. ஆனால் இங்கே விஜய் கிட்ட அவங்க சொல்ல போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, மேபி அவங்க எங்கேயோ சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நிவின் கிட்ட தான் ரிவீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட ப்ரெக்னன்சி ட்ராக்கு. அதுவும் வந்து அவங்க வாலண்டராக ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். என்னவா இருக்கும் எனக்கு தோணுது அப்படின்னா, என்னோட ப்ரிடிக்ஷன் தான் நான் ஷேர் பண்ணுறேன். எதிர்ச்சியாக எங்கேயோ வெளில மீட் பண்ணுறாங்க. அந்த டைமில் காவேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது வாமிட்டிங் சென்சேஷன், இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் மயக்கம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு சென்சேஷனில் இருக்கும்போது அந்த இடத்துல நிவின் இருக்கார். ஸோ நிவின் அப்போ வந்து பார்த்திங்கன்னா காவேரியை கூப்பிட்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு அவங்களுக்கு ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய ஹைலி சான்சஸ் இருக்குது. அப்போது என்னென்னு கேட்கும்போது இந்த டைமில் அவங்களால யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. விஜய்கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இப்போத்தையும் வைக்கலை. நம்ம எல்லோரும் விஜய்கிட்ட சொல்லணும்னு ஆசை, ரொம்ப ஆசையாக எடுத்துகிட்ருக்கோம். நம்ம ஆசை என்றைக்கும் நிறைவேற்றிருக்காங்க. அது எம்என் டீமே கிடையாது அப்படி நிறைவேற்றிட்டா அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அங்கே கம்பல் பண்ணி காவேரிகிட்ட கேட்கும் என்னதான் ஆச்சு, வாங்க ஹாஸ்பிட்டல் போல் ஏதோ ஒன்று கேட்பாராக இருக்கும். அப்போ நம்ம இந்த காவேரி வந்து இது யார்கிட்டயோ சொல்லணும்னு நினைக்கும் போது அங்கே நிவின் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன், காவேரி சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. காவேரி நிவின் கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நோ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்படி நடக்கக்கூடாது, ஆனால் இப்படி நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. யாரும் கமெண்ட்ஸில் திட்ட வந்துடாதீங்க. எனக்கு தோணுச்சு, அதை கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த இடத்துல என்ன சொல்லணுன்னே தெரில. டேரக்டர் சார், இப்போ எங்களை வச்சு செய்யாதீங்க தயவு செய்து, போதும், முடியல எங்களால். எவ்வளோ நாள் தான் நாங்களும் இப்படியே ஒரு மாதிரி வருஷத்துலேயே இருக்கிறது. இப்போ பிரேக்கப் சீன் ஆச்சு பாருங்கள், அப்போ கூட இவ்வளோ ஹர்ட் ஆகலை. காவேரி வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க இல்லையா, அப்போ கூட இப்படி இல்லைங்க. ஒவ்வொரு நாள் எபிசோட் பார்க்கும்போது பக்குன்னு இருக்குது. உங்கள் புதுசு புதுசாக வந்து நமக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த அப்டேட்டை பார்க்கும்போதே செம்ம ஷாக்காக இருக்குது. அதில் என்னத்தை கொண்டு வர போகிறாங்க எபிசோட நினைக்கும் போது இன்னும் அதை விட செம்ம ஷாக்காக இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட கேஸ் கண்டிப்பாக நிவின் கிட்ட அவங்க ஷேர் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பண்ணக்கூடாது, பட் ஆனால் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாற்ற முடியாது, அது டீம் டிசிஷன். உங்களுடைய கருத்துக்கள். பை.